வணக்கம் மோகன். திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு நகர் பகுதியில் தமிழக அரசு தடை செய்திருந்த ஆன்லைன் லாட்டரி சீட்டு விற்பனைகள் அமோகமாக நடமாடும் லாட்டரி வியாபாரிகளால் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கொடை ரோடு பேருந்து நிலைய வளாக பகுதியை மையமாக வைத்து சுமார் 10க்கும் மேற்பட்ட நடமாடும் லாட்டரி வியாபாரிகள் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் பிரத்யேக காட்சிகளை நியூஸ் 7 தமிழ் படம் பிடித்து காட்டியுள்ளதை நாம் காண்கிறோம். கேரளாவில் இருந்து வெளியாகும் லாட்டரி சீட்டுகளை ஆன்லைன் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொடை ரோட்டை மையமாக வைத்து ஒரு கும்பல் தொடர்ந்து விற்பனை செய்து வருகிறது. தங்கம், சிங்கம், குயில், ரோசா, டீர், நல்ல நேரம், விஷ்ணு அண்ட் சரஸ்வதி மற்றும் குமரன் உள்ளிட்ட பெயர்களில் இந்த லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக 12 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை லாட்டரி சீட்டுகள் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதை தவிர்த்து கேரள லாட்டரி நேரடியாகவும் அதே சமயத்தில் நம்பர் லாட்டரிகளும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த நபர்களை குறிவைத்து இந்த லாட்டரி சீட்டு விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை 10 லட்சம் ரூபாய் வரை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டும் விற்பனையாவதாக கூறப்படுகிறது. லாட்டரி சீட்டுகளின் முடிவுகள் காலை 12 மணி முதல் மாலை 3 மணி, இரவு 7 மணி என 3 பிரிவுகளின் கீழ் முடிவு வெளியாகுவதாக கூறுகிறது. 70 வயது முதியவர் முதல் 18 வயது இளைஞர் வரை இந்த லாட்டரி மோகத்தில் மூழ்கியுள்ளனர். இந்த லாட்டரி மோகம் அரசு ஊழியர்களையும் விட்டு வைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒருபுறம் அரசு லாட்டரி சீட்டுகளால் ஏற்படும் தற்கொலைகளை தடுத்து நிறுத்த தடை போட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதனை கட்டுப்படுத்த காவல்துறையை அறிவித்து வந்தாலும் கூட மறுபுறம் காவல்துறையினர் கண்டும் காணாதது போல் கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த லாட்டரி சீட்டுகளை தடை செய்வதில் சுணக்கம் காட்டி வருகின்றனர் என்ற பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. குடைரோடு மட்டுமல்லாது பள்ளப்பட்டி, சிலுக்குவார்பட்டி, நிலக்கோட்டை, வத்தலக்குண்டு, செம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து இந்த லாட்டரி சீட்டு தாராளமாக விற்பனை செய்யப்படுகிறது. உரிய நடவடிக்கை தேவை என பொதுமக்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மோகன்.